ஹாய் அளவு வணக்கங்க. நான் அன்றைக்கி முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயமும் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருவோம். நல்லா சவந்து வரணும் வெங்காயம். இப்போ முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன், அது உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். கீரை நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். முருங்கைக்கீரை நல்லா சுண்டி வரணும். 5 நிமிஷம் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ முட்டை ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அது உள்ளே ஊற்றிடுவோம். நல்லா கிளறி விட்டுருவோம். கிண்டிகிட்டே இருக்க அது நல்லா சுருண்டு வரும் முட்டை. உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு. முட்டைக்கும் அந்த முருங்கைக்கீரைக்கும் டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இது எந்த குழம்புக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள்.